பி இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். எத்தனை பேர் இந்த வீடியோவில் இப்போதைக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கீங்க? நிறைய பேர் இல்லாமல் இருப்பீங்க. சரி, ஓகே, என்ன ஒரு கொஸ்டின் கேட்க விடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்தீங்க, இல்லை என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அதை உண்மையாகவே இன்டென்ஷனலாக பண்ணீங்களா, இல்லை ஜஸ்ட்டு அதுவும் இவ்வளோ நாள் பண்ண மாதிரி ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா? 99% ஆஃப் பீப்புளுக்கு அது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ப்ரோ, கொஞ்சம் ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுங்கள். உண்மையாகவே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து எதுவும் லேர்ன் பண்ணிங்களா, இல்லை அது என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாகவே இருக்கட்டும், அதை நீங்கள் உண்மையாகவே என்டர்டெயின் ஆனீங்களா? நிறைய பேருக்கு ஜஸ்ட் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். நிறைய பேர் அதை ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்து அதை என்ஜாய் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஜென்யூனாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையாகவே அது ஈவன் எஜுகேஷனல் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், உண்மையாகவே அது எஜுகேஷனல் வீடியோவாக இருந்தால் ஏதாவது லேர்ன் பண்ணிங்களா, என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருந்தால் அதை உண்மையாகவே ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து என்ஜாய் பண்ணிங்களா? ஜஸ்ட் லெட் மீ நோ எனக்கு கமெண்ட். எஸ் ஆர் நோ, சே ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நீங்கள் அந்த டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ரெடினா லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணோம். நான் இப்போ என் ஊரில் இருக்கேன். ஸோ நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அவன் ஒரு நாள் ஒரு ஈவினிங்காக ஒரு 6:30 போல் எனக்கு கூப்பிட்றான். டேய் வாடா, சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போவோம், சட்ரஸ் ஆற்றுக்கரை அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு எனக்கு கூப்பிட்றான். சரி, ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வேலைலாம் விட்டுட்டு சரி ஓகே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலான்ட்டு போகிறேன். அங்கே போனால் தலைவன் பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கவே அவன் ஃபோனை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். லைக் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நானும் என்னடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்னு அவன்கிட்ட கேட்டுட்டு நானும் பேசிகிட்டு இருக்கேன். பேசிவிட்டு அவன் ஃப்ரெண்டு எவனோ காலேஜில் உள்ளவன் ஸ்டோரி போட்டிருப்பான் போல், எங்கேயோ போயிருக்க மாதிரி. டே ஆமாண்டா, ஏதோ போகணுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க, ஸ்டோரி போட்டிருக்கானே, இருடா நான் கால் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலே டக்குன்னு அவன்கிட்ட கால் பண்ணி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நானும் சரி ஓகே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ நான் அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல கோச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அவனு பேசிட்டு வரான். நான் ஏதோ பேசுகிறான். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் டாப்பிக்காக அவனை பற்றி எதோ பேசிகிட்டு இருக்கான். எனக்கு அதில் சுத்தர இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நானும் சரி ஓகே ஏதோ கேட்டுட்ருக்கேன். இதில் நான் கோச்சிக்கிறதுக்கோ இல்லை அவனை ப்ளேம் பண்ணுறதுக்கோ எதுவுமே ரீசன் கிடையாது. பட் நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவன் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட்லேயே இல்லை, எந்த அளவுக்கு மைண்ட் வாண்டராக இருக்கான்னு சொல்லிட்டு. அது நான் ஜஸ்ட்டு என் கூட பேசலையோ அது மட்டும் கிடையாது, அது எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈவன் அவன் படிக்கிறதா இருக்கட்டும், அவன் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவன் ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுலேயா இருக்கட்டும், எதுலேயுமே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம இருக்கோம். ஈவன் நானுமே அப்படி தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா கூட நான் பேசிகிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நான் என் ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன். நானும் அப்படி தான் இருந்தேன். நான் ஒன்றும் அப்படியே இதெல்லாம் கிடையாது, நானும் அப்படி தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வி ஹாவ் டு ஃபிக்ஸ் தட். பிகாஸ் நம்ம நெகட்டிவ் தாட் நிறைய வர்றதுக்கு, நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்காமல் நம்ம வேறு ஏதாவது யோசிச்சுட்டு மைண்ட் வாண்டரிங்கில் இருக்கிறது தான். மைண்ட் வாண்டரிங் ஈக்குவல் டு அன்ஹாப்பினஸ். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லாமல் ஒரு மைண்ட் வாண்டரிங் ஸ்டேட்டில் இருந்தோம்னா அது மேக்ஸிமம் டைம் 99.9% ஆஃப் டைம் அது ஒரு நெகட்டிவ் தாட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டைம் ஒரு ப்ளசண்ட்டான மூமெண்ட், ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை நினச்சிட்டு இருந்திருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. பிகாஸ் அது ஒரு நெகட்டிவ் தாட், அந்த ஒரு லூப்புக்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். பட் ஆனால் இந்த மைண்ட் வாண்டரிங்கை ஸ்டாப் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். ஈவன் மாங்க்குக்கு கூட இதை ஸ்டாப் பண்ணுறது இம்பாசிபிள். பட் ஆனால் நம்மளால் அந்த மைண்ட் வாண்டரிங்கை ஸ்டாப் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும். அதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ப்ரோ இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் சென்ஸ். நம்ம வேறு ஏதாவது யோசிக்காமல் இருக்கோம்னா ஜஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும். அது எல்லாருமே முடியும், பட் ஆனால் அது கஷ்டம். அதுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். ப்ரோ ஐ எம் ஃபுல்லி ப்ரெசன்ட் இன் திஸ் வீடியோ. நான் என்னோடய மைண்ட் ஏதாவது வாண்டர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ராஷாக தான் இருக்கும். இந்த வீடியோ நான் சொல்ல வரதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நம்மளோட ஒர்க், ஸ்டடி எல்லாத்தையும் ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் ஏஜில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிம் ஃபெரிஸ் ஒரு கோட் சொல்லியிருப்பார். லைக் இந்த புக்கோட ஆத்தர் டிம் ஃபெரிஸ் ஒரு கோட் சொல்லியிருப்பார். மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் மெட்டா ஸ்கில் தட் இம்ப்ரூவ்ஸ் எவ்ரி திங் எல்ஸ்னு. அப்போ எனக்கு ஆக்சுவலாக புரியலனா அது மைண்ட்ஃபுல்னஸ்லாம் என்ன, அது எதுக்கு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணதெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. பட் ஆனால் நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், மைண்ட்ஃபுல்னஸ் மேக் எவ்ரி திங் பெட்டர். லிட்டரலாக எவ்ரி திங். எஸ்பெஷலி இன் திஸ் டிஜிட்டல் ஏஜ் யூ ஷுட் லேர்ன் தட் ஸ்கில்.
பிகாஸ் இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் ஸ்டீல்ஸ் அவர் ப்ரெசன்ஸ். ப்ரோ நம்ம ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுறது, ஃபியர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் அதோட டீல் பண்ணிட்டு இருக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இங்கேருந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறது தான். நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறது தான் இதுக்கு காரணமே. ப்ரோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எப்போவுமே அது ஒரு ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன், நம்மளோட ப்ரெசன்ட் மூமெண்ட்றது ப்ளசன்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதில் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம இங்கே டீல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மைண்ட்குள்ளே டீல் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அந்த ஆன்சைட்டி எல்லாத்துக்குமே காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். பட் ஆனால் அப்படியே டக்குன்னு சொடக்கு போட்டு டக்குன்னு நம்மளால் அப்படியே ப்ரெசன்ட் மூமெண்ட் ஃபுல்லாகவே இருக்கிறது தான் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்பவே ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு மைண்ட்ஃபுல் மெடிடேஷனை டெய்லி ஒரு 10 minutes ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்லேயே நம்மளோட தாட்ஸ் வேற எங்கேயாவது போகும். செகண்ட் ஸ்டெப் நம்மளோட மைண்டு வேற எங்கேயாவது போகும். இட்ஸ் வெரி நார்மல். இது ஒரு ஸ்பிளிட் செகண்ட்லேயே நம்மளோட மைண்டு வேற எங்கேயாவது போகும். நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணல, நம்மளோட மைண்டு வேற எங்கேயாவது போகும். இட்ஸ் வெரி நார்மல். பட் ஆனால் நிறைய பேர் இங்கே தான் தப்போம். நான் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன் ப்ரோ, எனக்கு செட்டே ஆகலை ப்ரோ, வரவே மாட்டுது ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுதான் மெடிடேஷனே. லைக் நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், உங்களோட மைண்டு வேறு எங்கேயாவது போகும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம இங்கே மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அதில் நம்ம இல்லாமல் நம்ம மைண்டு வேறு எங்கேயாவது போகுது, அதை ரியலைஸ் பண்ணுவோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப். தென் ஃபோர்த் ஸ்டெப் ரீகான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரெசன்ட் மூமெண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், உங்களோட மைண்டு வேறு எங்கேயாவது போகும், அது வெரி நார்மல். அடுத்து அதை தேர்ட் ஸ்டெப் அடுத்து நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மைண்டு வேறு எங்கேயாவது இருக்குது, அதை ரியலைஸ் பண்ணுவோம், அதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் ரீகான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரெசன்ட் மூமெண்ட். அது 1 rep. லைக் நீங்கள் இப்போது பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு rep பண்ணுவோம்ல, அதுதான் 1 rep. இதில் அந்த 1 cycle தான் 1 rep. அதை நீங்கள் எத்தனை டைம் உங்களால் பண்ண முடியும் அத்தனை டைம் பண்ணுங்கள். ஒரு 10 minutes பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அப்படியே மெடிடேஷன்னா அப்படியே உட்காந்துட்டு எந்த பஸ்துமே யோசிக்காமல் அப்படியே எம்டியாக இருக்கிறது கிடையவே கிடையாது. மேபி யாருக்காவது அந்த அளவுக்குலாம் ஸ்கில் இருக்கலாம், மேபி இந்த ஹிமாலயாஸ் அங்கே உள்ளவங்களுக்குலாம் யாருக்காவது இருக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இதுதான் மெடிடேஷன். இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் அந்த மைண்ட் வாண்டரிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி ஃபக்கிங் இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி இன் திஸ் டிஜிட்டல் ஏஜ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரோ இப்போ நீங்கள் இருக்க எக்ஸாக்ட் பொசிஷனில் தான் நானுமே இருந்தேன். எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அந்த ஒரு நெகட்டிவ் லூப்புக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இஃப் யூ ப்ராக்டிஸ் திஸ் யூ வில் நோட்டிஸ் த பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் தேங்க் மீ. யா கீழே டிஸ்கிரிப்ஷனோட கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். Go and watch this video. All the best.